வணக்கம். இது கார்த்திகா ஹாபீஸ் சேனலுங்க. இந்த ஹாபீஸ் சேனலுக்கு நாங்கள் தொடர்ந்து வரவேற்கிறோம். நாங்கள் அந்த சேனலில் பார்த்திங்கன்னா எங்கிட்ட இருக்கிற ரேர் காயின்ஸ், ஸ்டாம்ப்ஸ், கரன்சிஸ் அதை பற்றி டீல்ஸாக கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். பெரும்பாலும் காயின் கலெக்ஷன் வந்து எப்படி வித்தியாசமாக கலெக்ஷன் பண்ணலாம், எப்படி நம்ம யூனிக்காக கலெக்ஷன் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு காயின் கலெக்ஷன் வேல்யூ அதிகமாகும். இது புதுசாக கலெக்ஷன் பண்ணும்போது உபயோகமாக இருக்கும். நாங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா சில புது ஐடியா கொடுத்து வந்துகிட்ருக்கோம். எங்களுக்கு தெரிஞ்சது கொடுத்து வந்துக்கிட்டு இருக்கோம். அதை நீங்கள் மாடிஃபை பண்ணி புதுசாக பார்க்குறவங்க மாடிஃபை பண்ணி நீங்கள் உங்கள் கலெக்ஷனை கண்டினியூ பண்ணலாம். அதாவது நீங்கள் கலெக்ஷன்ன்றது நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண அவசியம் இல்லை. இப்போ நம்மக்கிட்ட புழங்குற காசையே நம்ம வித்தியாசமாக கலெக்ஷன் பண்ணோம்னா அதுவே நமக்கு ஒரு அதிகமான வேல்யூ கொடுக்கும். அந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு கொடுத்துருக்கேன் பாருங்கள். ஒரு 4 காயின்ஸ் கொடுத்துருக்கேன். இது நம்ம நாட்டு காயின் தான். ஒரு 2 ரூபா ஒன்று, 5 ரூபா ஒன்று, 10 ரூபா ஒன்று, 20 ரூபா ஒரு காயின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் டியூ காயின்ஸ் அப்படிம்பாங்க. அதாவது நீங்கள் விற்று பார்த்தீங்கன்னா தெரியும், உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். அதாவது டியூ மாதிரி இருக்குது பாருங்கள், பார்த்தீங்களா? கிரெயின் டியூ அப்படிம்பாங்க. அதாவது இப்போ தானியம் சில பனித்துளி மாதிரி ஜஸ்ட்டு அப்படி விடுற மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது எதுக்கு அப்படி கேட்டிங்கன்னா, நம்ம நாடு விவசாய நாடு. நம்ம விவசாயத்தில் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுறோம். அது குறிக்கும் விதமாக இந்த காயின்ஸை வெளியிட்ருக்காங்க. இப்போ இது புழக்கத்தில் இருக்குது. ஆனால் இந்த மாதிரி ஒரு செட்டாக நீங்கள் கலெக்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பின்னாடி உங்களுக்கு வேல்யூ இருக்கும். அதாவது இதை பாருங்கள், இது ஃபஸ்ட்டு 2 ரூபா காயின். இது 2 ரூபா காயின் பார்த்திங்க அப்படின்னா இது ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் காயின். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 4.9 கிராம்ஸ் வருது வெயிட்டு. டயமீட்டர் 23 mm டயமீட்டர். அதே மாதிரி திக்னஸ் பார்த்திங்க அப்படின்னா 1.5 mm திக்னஸ். இது அடுத்து நான் கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா 5 rupees காயின் இருக்குது பாருங்கள். இது வெயிட்டு பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்லி 6.74 கிராம்ஸ் வெயிட். இது நிக்கல் பிராஸ் காயின். டயமீட்டர் பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட் 25 mm டயமீட்டர். இது திக்னஸ் 1.7 mm திக்னஸ்ஸு. அதே மாதிரி 10 ரூபா காயின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இது 10 ரூபா காயின் பார்த்திங்க அப்படின்னா இதோடைய வெயிட் கிட்டத்தட்ட 7.74 கிராம்ஸ் வெயிட். இது கொஞ்சம் வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது இல்லையா? ஏன்னா பெரிய காயினால வெயிட் ஜாஸ்தியாக இருக்குது. இதோட டயமீட்டரும் பார்த்திங்கன்னா 27 mm டயமீட்டர். இது அதே மாதிரி இதோட காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா 2 மெட்டல் காம்பினேஷன் இருக்குது பாருங்கள். நடுவில் வெள்ளையாக இருக்கிறது காப்பர் நிக்கல் சென்ட்ரலாக இருக்கிறது. ஓரத்தில் இருக்கிறது நிக்கல் பிராஸ், இந்த மஞ்சளாக இருக்கிறது. அதே மாதிரி காயின் இது. அதே மாதிரி பக்கத்தில் 20 ரூபா காயின் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த 20 ரூபா காயினும் பார்த்திங்க அப்படின்னா பைமெட்டல் காயின். இதோட காம்பினேஷன் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு காப்பர் நிக்கல் சென்ட்ரலில், அதே மாதிரி நிக்கல் பிராஸ் ஓரத்தில் இருக்கும். இதோட வெயிட்டு பார்த்திங்கன்னா 8.65 கிராம்ஸ் வெயிட். இது எதுக்காக இந்த மாதிரி கொடுத்துருக்கான்னு கேட்டிங்கன்னா, இப்போ சப்போஸ் இந்த காயின்லாம் புழக்கத்தில் இருக்குது. ஒரு ஸ்டேஜ் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வர நின்றுடும். அப்போ இந்த மாதிரி யூனிக்காக நீங்கள் காயின் கலெக்ஷனை வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு பின்னாடி கொஞ்சம் வேல்யூ அதிகமாகும் உங்கள் கலெக்ஷனுக்கு. அது மட்டும் இல்லாமல் இதிலே நான் ஏற்கனவே சொன்னபடி பார்த்திங்க அப்படின்னா கொல்கட்டா மின்ட் இருக்குது, ஹைதராபாத் மின்ட்டு, மும்பை மின்ட் இருக்குது. இப்போ இது எல்லாமே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட கொல்கட்டா மின்ட்டு. அதாவது இந்த நியூமரிக் கீழே எதுவுமே இல்லை பாருங்கள். உங்களுக்கு அது பிளாங்காக இருந்தால் கொல்கட்டா மின்ட்டுன்னு சொல்லியிருந்தேன். டாட் இருந்துச்சுன்னா நொய்டா மின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அதே மாதிரி ஸ்டார் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு ஹைதராபாத் மின்ட்டு, டைமண்ட் இருந்தால் மும்பை மின்ட்டு. ஆனால் இதில் எதுவுமே இல்லாதனால எல்லாமே கொல்கட்டா மின்ட் காயின்ஸ் இது எல்லாமே. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் மின்ட் காயின்ஸ் கூட நீங்கள் சேர்க்கலாம். அது இப்போ 4 காயின்ஸ் கல்கட்டா மின்ட் இருக்குது இல்லையா? அதே மாதிரி மும்பை மின்ட் கிடைக்கும், ஹைதராபாத் மின்ட் இருக்குது, நொய்டா மின்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி தனி கலெக்ஷன் நீங்கள் சேர்த்தா கூட உங்களுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கும். இப்போ இது எல்லாமே கல்கட்டா மின்ட்டு உங்களுக்கு அதிகமாக கிடைக்கிறது. மும்பை மின்ட்லாம் என்கிட்ட இல்லை. நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் தனியாக யூனிக்காக கலெக்ஷன் பண்ணி நீங்கள் சேர்க்கலாம். மேலும் இந்த மாதிரி தகவலுக்கு தொடர்ந்து சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.